போல. அப்படிலாம் இல்லைங்க, அவனுக்கு எங்க கூட இருக்கிறது தான் பிடிக்கும். என்னடா எங்க கூட நான் தான் அவங்க அப்பா வந்து பேசினாரு. ஓஹோ, என்ன சொன்னாரு? கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, தாகமா இருக்கு. ஓ, ஓ. இல்லங்க வேண்டாம், எனக்கு வெளியே தண்ணி மாத்தி குடிச்சா ஒத்துக்காது. போயிட்டேன். அத மறைக்கிறதுக்கு நான் அது மேல உட்கார வேண்டியதா போயிடுச்சு. நல்ல வேளை மீனா அத ஏன் பிரச்சனை முடியாம இருக்கு? அவங்க என்ன சொன்னாங்க? எல்லா டீடைல்ஸும் கேட்க வேண்டியதானே? போயிட்ட. அத மறைக்கதான் நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் ரூடா நடந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன? உன் பையனுக்கு ஒண்ணு விட அவங்க மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு அவனை மாத்தி வச்சிருக்காங்க. நீ ஷோரூம் பக்கமே வரல? அது வந்து இன்னைக்கு ஒரு கிளைண்ட் பிரைடல் மேக் முடியல. நீ வருவன ஷோரூம்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தான் தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாவது மாட்டேன். டென்ஷன் ஆகாத. உனக்கு என்ன ஆச்சோ நான் பயந்துட்டேன். சரி அதை விடு. அப்படியா? எதுக்கு? அன்னைக்கு டிவி எல்லாம் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன என்ன விஷயம் தெரிஞ்சது? பேரும் கெட்ட கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டாரு. நான் என்ன சார் சொல்லணும்? அப்பதான் இங்க இருக்கிற சில பேரோட லட்சணம் என்னன்னு தெரியும். எல்லாரும் வாங்க. மா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுமா. என்ன விஷயம்டா? ஒரு ஸ்கூலுக்கு நான் ஸ்பீச். இந்த தடவை வர வாய்ப்பை விட்டுறாத, போய் பேசிட்டு வா. போன தடவை நீங்க நல்ல. அப்படி யாரு இந்த வீட்டுல இல்லையே? அது என்ன பண்றது, ஒண்ணு நல்லா படிச்சிருக்கு. எனக்கு என்ன உங்களை பார்த்து பயமா? நான் உடைச்சேன். அப்ப அவர் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனோட போட்டோ காமிச்சாரு. அது யாரு தெரியும்? அவன் போட்டோ தான். ஸ்கூல் மேனேஜர் தான் இவரு. நாம முத்துக்கண்ணில் பட்டிருக்கான். அதெல்லாம் சரிடா. ஆனா அந்த பையன் ஸ்கூல்ல என்னென்ன வேலை பார்த்திருக்கான் தெரியுமா? ஏதோ கிண்டல் பண்ணாங்கன்னு முத்து அன்னைக்கு சொன்னான்ல. அதுக்கு நீ என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியாம உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு பேசாத. அம்மா, கிறிஷ் வேற அங்க தனியா இருந்தா, புது இடம், பாட்டி அம்மான்னு இவனுக்கு மட்டும் என்ன? டேய், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அப்பா, இன்னைக்கு ஒரு பையனை குத்துனான்ல, அந்த பையனோட அப்பா பெரிய ஆளு போல. தான் பரிசு கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்களே, அங்க அனுப்பணும்னு சொல்ற.